அனைத்துலக தேவேந்திர குல வேளாளர் உறவுகளுக்கு வணக்கம். பட்டியல் மாற்றம், அதாவது தனி இடஒதுக்கீடுடன் கூடிய பட்டியல் மாற்றம் பற்றிய சாத்தியக்கூறுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த 2 ஆண்டுகளாக சமூக வலைதளங்களில் நடந்த விவாதங்களிலிருந்து கிடைத்த சில தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்மளுக்கு ரிசர்வேஷன் சிஸ்டம் பற்றி உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டினுடைய ரிசர்வேஷன் அந்த அளவுன்றது வந்து 69%. இடபிள்யூஎஸ் கிடையாது. இடபிள்யூஎஸ் சேர்த்தா 79% ஆயிரும். தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அப்போ 69% இருக்குது. இந்த 69%த்தில் வந்து ஓபிசி, அதாவது பிசி ப்ளஸ் எம்பிசி வந்து 50%. அது வந்து ஃப்ரீஸ். அதுக்கு மேலே பண்ணவே முடியாது என்பதை வந்து இப்போ உள்ள உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அப்படி தான் இருக்குது. இப்போ 18% எஸ்சி, அதுக்குள்ளே நம்ம இருக்கோம். அதில் 3% அறந்தீர் கொடுக்கப்பட்டிருக்கு. எஸ்டிக்கு 1, மொத்தம் சேர்த்து 69. இப்போ நம்ம எஸ்சியிலிருந்து வெளியில் வரோம். ஒரு தோராயமாக ஒரு 7%. வெளியில் வரும்போது நம்ம பிசிக்குள்ளே போகணும், இல்லாட்ட எம்பிசிக்குள்ளே போகணும். பெரும்பாலும் நம்ம என்ன செய்கிறோம், எங்களுக்கு பிசிக்குள்ளே வைங்க, எங்களுடைய வரலாற்று பிரகாரம் நாங்கள் பிசியில் இருந்திருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம இங்கே சொல்லிக்கிட்டு வரோம், வலியுறுத்திட்டு வரோம். சரி, இப்போ நம்ம இந்த 7% அங்கே போகும்போது அது 57% மாறும். இந்த ஓபிசி கான்செப்ட் இதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? 57% மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சாத்தியக்கூறு இருக்கா? இல்லவே இல்லை. நான் அட்வொகேட் கிடையாது, நான் இன்ஜினியர் தான். அட்வொகேட் தான் அதுக்கு, நம்ம குடியில் இருக்கிற அட்வொகேட்டு வழக்கறிஞர்கள் தான் அதுக்கு எனக்கு பதில் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச அரசியல் அறிவு பிரகாரம் அதை 50லேருந்து 57 மாற்றுறதுக்கு சாத்தியக்குறை இல்லை. அப்போ நம்ம வந்து அதுக்கான மாற்று என்ன அப்படின்றத வந்து சிந்திக்கணும். இது வரைக்கும் நம்ம குடியை சார்ந்த இயக்கங்களோ, இல்லை குடியை சார்ந்தவர்கள் நடத்துகிற கட்சியோ, இல்லை நம்மளுக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகளோ, இல்லை நமக்கு ஆதரவாக இருக்கிற சக தமிழ் குடிகளோ, இல்லை பிறமொழியாளர்களோ இதுக்கான சாத்தியக்கூறுகள் நம்மள்கிட்ட வந்து சொல்லவே இல்லை. நம்மளும் அந்த சாத்தியக்கூறுவை நோக்கி நகரவும் இல்லை. நான் அந்த சமூக வலைதளங்கள் நடந்த அந்த விவாதத்திலிருந்து எனக்கு வந்து கிடைச்ச இந்த தகவலில் இந்த ஒரு சிந்தனையும் அவருடைய பின்புலம். அப்போ எனக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு. இந்த இடபிள்யூஎஸ்னு ஒன்று உருவாக்குனாங்களே, அது ஓபிசியில் வர கிடையாது, எஸ்சியில் வர கிடையாது, எஸ்டியில் வர கிடையாது, அது தனியாக இருக்குது. அப்போது ஒரு புதுசாக ஒரு பிரிவை உருவாக்கலாம், ஒரு பட்டியலை உருவாக்கலாம் அப்படின்றது சட்டத்தில் இடம் இருக்குது. இடம் இருக்குன்னு தான் அவன் இடபிள்யூஎஸை உருவாக்கியிருக்கான். அப்போ நம்ம எப்படிப்பட்ட பட்டியலை உருவாக்க கேட்கலாம்? நம்ம இடபிள்யூஎஸில் போகக்கூடாது, அப்படி சொல்கிறேன். அதுக்குள்ளே போகவே கூடாது. அதுக்கு நம்மளுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்மளுக்கான அடையாளம் என்ன? தமிழ் தான். தமிழ் தான் நம்மளுக்கான அடையாளம். அதுக்கடுத்து தமிழ் குடிகள், அந்த குடியாக இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் என்றதான் அடையாளம். நம்மளுக்கு மொழியும் நம்மளுக்கு குடியும் ரெண்டும் சேர்ந்து தான் அடையாளம். இதை ரெண்டில் எதையுமே பிரிக்க முடியாது. எப்படி நம்மளுக்கு வந்து 2 கண் முக்கியமோ, அதே மாதிரி வந்து நம்மளுக்கு குடியும் ஒரு கண், மொழியும் ஒரு கண். அந்த அடிப்படையில் நான் வந்து இப்போ பட்டியலெலாம் வந்து நான் வந்து அந்த பட்டியல் உருவான வரலாறுகள் இதெல்லாம் வந்து படித்து பார்க்கும்போது, இந்த எஸ்சி பட்டியலில் வந்து உங்களுக்கு வந்து ஆதி திராவிடர்னு ஒன்று இருக்குது, ஆதி ஆந்திரர்னு ஒன்று இருக்குது, ஆதி கன்னடர்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஆதி தமிழர்னு ஒன்று இல்லை. அதனால் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம ஆதி தமிழர் ஒரு பட்டியலை தனியாக எஸ்சிக்குள்ளே வேணாம், எஸ்சியில் தான் வெளியே வர போகிறோம்ல, தனியாக இடபிள்யூஎஸ் எப்படி உருவாக்கப்பட்டதோ அதே மாதிரி ஆதி தமிழர் என்ற ஒரு பட்டியலை உருவாக்கி எங்களுக்கு அதுக்குள்ளே எங்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்துரு அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை வைக்கலாமா, வைக்கக்கூடாதா? இதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குத்தானே? இதைத்தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். இப்போ நம்ம எஸ்சிலேருந்து 7% வந்துட்டோம். இப்போ பிசியிலேருந்து ஒரு 1%, எம்பிசியிலேருந்து இல்லை பிசி எம்பிசி தான் ஒரு 1% வச்சுக்கலாம். 1% கொண்டா 8% ஆயிடுது. இந்த 8% நம்மளுக்கு வந்து ஆதித்தமிழர் பட்டியலுக்குள்ள 8% தேவேந்திர குல வேளாளர்கள் அப்படின்னு கொடுத்துடலாம். இதுக்கான சாத்தியக்கூறுகள் 100க்கு 100% இருக்கு. சட்டத்திலையும் இடம் இருக்குது அப்படின்றத நான் உணர்ந்திருக்கிறேன். இன்னும் ஒரு படி மேலே போய் நம்ம என்ன செய்யலாம்னா, தேவேந்திர குல வேளாளர் அப்படின்றது வந்து இப்போ ஆதித்தமிழர் பட்டியலுக்குள்ள தேவேந்திர குல வேளாளர்கள், அதுக்கு கீழே வந்து தேவேந்திர குல, அதாவது உட்பிரிவு தேவேந்திர குல வேளாளர் இந்து, தேவேந்திர குல வேளாளர் இஸ்லாமியர், தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்துவர் அப்படின்னு போட்டு உள் ஒதுக்கீடே நம்ம வந்து கொடுத்து பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? நம்மளுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகை 8% அப்படின்னா இந்து சர்டிஃபிகேட் வாங்குறது, எஸ்சியில் இருக்கிறவங்க எல்லாமே இந்து தான். பிசியில் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்துவர் இஸ்லாமியர்னு வரும், எம்பிசியில் இருந்தால் தான் கிறிஸ்துவர் இஸ்லாமியர்னு வரும். எம்பிசியிலே கிறிஸ்துவர் இஸ்லாமியர் கிடையாது என்னை பொறுத்தவரை. ஆமாம், பிசியில் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ ஒரு தோராயமாக வந்து தேவேந்திர குல இந்து 7%, தேவேந்திர குல வேளாளர் இஸ்லாமியர் ஒரு
0.5%. தேவேந்திர குல வேளாளர் கிறிஸ்துவர் 0.5%. அது மாதிரி மொத்தம் 8% சொல்லி நம்ம வந்து வாங்கலாம். இப்போ ஏன் வந்து நான் ஆதித்தமிழர் பட்டியல் அப்படின்ட்டு நான் வந்து இங்கே ஒரு கோரிக்கை வச்சேன்னா, இந்த இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடோடு சேர்த்து ஒரு கோரிக்கை வச்சேன்னா, ஒன்று சாத்தியக்கூறுகள் எப்படி நம்ம வந்து ஒரு இன்னொரு பட்டியலுக்கு மாறதுக்கான சாத்தியம் இருக்குது, சட்டத்தின் பிரகாரம் சாத்தியம் இருக்குன்றதுக்காக எடுத்தேன். இதையும் தாண்டி நாளைக்கு சக தமிழ் குடிகளாக இருக்கிற எஸ்சியில் இருக்கிறவர்கள், பிசியில் இருக்கிறவர்கள், எம்பிசியில் இருக்கிறவர்கள் இந்த பட்டியலை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்கலாம். நம்ம ஆதித்தமிழர் பட்டியல்களில் போயிட்டோம்னா அங்கே இருக்கிற பிற தாய் தமிழ் குடிகள் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நம்மளுக்கும் தமிழ் தானே தாய்மொழி. தேவேந்திர குல வேளாளர்கள் மட்டும் ஆதித்தமிழர் பட்டியலில் போய் இருக்கிறாங்கல்ல, நம்மளும் ஏன் அங்கே போகக்கூடாது அப்படின்னு வருவாங்க. இந்த ஒரு அடிப்படை கட்டமைப்பை நம்ம துவக்கி வைக்கிறோம். நம்முடைய நோக்கம் வந்து நம்ம மட்டும் ஆதித்தமிழர் பட்டியலில் இருக்கிறது கிடையாது, நம்ம மட்டும் தனி இடஒதுக்கீடு வாங்கி போய் இருக்கிறது கிடையாது. நம்ம சக தமிழ் குடிகளும் ஆதித்தமிழர் பட்டியலில் வரணும். அவங்களுடைய ஒவ்வொரு குடியினுடைய மக்கள் தொகை பிரகாரம் அவங்களுக்கும் உள்ஒதுக்கீடு வாங்கிட்டு வரணும். ஆக ஒட்டுமொத்தமாக பிற்காலத்தில் நம்ம தலைமுறைகளுக்கு வந்து ஆதித்தமிழர் பட்டியலை தேவேந்திர குல வேளாளர்கள் உருவாக்கி கொடுத்தாருன்ற பேரை நம்ம வாங்கணும். நாளைய தலைமுறை வந்து தேவேந்திர குல வேளாளர்களால தான் இந்த பட்டியல் ஒரு புதிய பட்டியலை, ஆதித்தமிழர் என்ற ஒரு பட்டியலை உருவாக்க முடிஞ்சது. என் இன அடையாளத்தை வந்து மீட்டெடுத்த ஒரு குடி தான் நம்ம தேவேந்திர குல வேளாளர் குடி அப்படின்ட்டு பிற்காலத்தில் வர்ற சந்ததியினர், அதாவது தமிழை தாய்மொழியாக கொண்ட அனைத்து குடிகளினுடைய சந்ததியினர்கள் நம்மளை வந்து போற்றணும், நம்மளுக்கு வந்து நன்றி சொல்லணும். வேற சிந்தனைகளை வந்து வழிநடத்தாம நாமெல்லாம் தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள், ஆதி தமிழர்கள் அப்படின்ற ஒரு இன உணர்வோட, இன ஒற்றுமையோட நம்மெல்லாம் வாழணும். அதுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் அடித்தளம் அமைக்கணும் அப்படின்றதான் என்னுடைய ஒட்டுமொத்த கருத்தும் சிந்தனையும். இதுல ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தா நம்ம குடியை சார்ந்த வழக்கறிஞர்கள் இல்லைன்னா பிற குடியை சார்ந்த வழக்கறிஞர்கள் இந்த காணொலியினுடைய பதிவில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. இதுக்கு தேவேந்திர குல வேளாளர்கள் குடியை சார்ந்த அனைத்து உறவுகளும் ஆதரவு கொடுங்க, உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. பிற தாய் தமிழ் குடிகள்கிட்ட இந்த காணொலியை கொண்டு போய் சேருங்க. அவங்கள்ட்டையும் வந்து நம்மெல்லாம் ஆதி தமிழர்கள் தான் அப்படின்ற ஒரு உணர்வை நம்ம வந்து ஊட்டணும். அவங்களும் நம்மளோட சேர்ந்து ஒரு தாய் மக்களா ஒரு இடத்துல வந்து இருக்கணும். ஆதரவு கொடுக்குற அனைத்து உறவுகளுக்கும் நன்றியும் வணக்கமும்.